ஹாய், இன்னைக்கு 7 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி மூணாவது பேக் வந்து நம்ம போட போறோம். மூணாவது நாளா இன்னைக்கு நம்ம டீப் கிளீனிங் ப்ராசஸ் தான் பண்ண போறோம். கிளென்சிங் பேக் தான் போட போறோம். நாளையில இருந்து ஸ்கின் பிரைட்னிங், லைட்னிங், க்ளோவிங் அப்படின்னு ஆட் பண்ணிட்டே போகலாம். சூப்பராக ஒரு கிளென்சிங் பேக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஸ்கின்னுக்குமே செட் ஆகிற ஒரு கிளென்சிங் வந்து நேச்சுரல் கிளென்சர் வந்துட்டு முல்தானி மட்டி. அதுதான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். கண்டினியூவாக நம்ம முல்தானி மட்டி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் உள்ள சின்னதாக நம்மளுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்களா, பரு மாதிரி இல்லை அன்ஈவன் ஸ்கின் டோன், இதெல்லாமே சரியாயிரும். முல்தானி மட்டி வந்து ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் நம்மளோட ஸ்கின்னுக்கு. அது வந்து 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற பிராண்ட் வந்து நேச்சர்ஸ் தத்வா. நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கனால இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன் நேச்சர்ஸ் தத்வா தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு 1-2 வருஷமாக. இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து முல்தானி மெட்டி, கடலை மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின், அதனால் ட்ரை ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹனி ஆட் பண்ண வேணாம். நீங்கள் ஆயிலி ஸ்கின், என்னோடய ஸ்கின் வந்து பிம்பிள் ஸ்கின், எனக்கு ஹனி வந்து ஒத்துக்காது அப்படின்னா வீக்லி இப்போ 7 நாள் பேக்கில் ஏதாவது 1 நாள் 2 நாள் சூஸ் பண்ணி ஒரு கேப் விட்டு நீங்கள் வந்து ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணவே கூடாதுன்னு இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நேற்று வந்து பாதி குக்கும்பர் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, 2வது நாள். 3வது நாளும் பேலன்ஸ் இருக்க அந்த பாதி குக்கும்பரை நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணவே வேணாம். அப்படியே போட்டிங்கன்னா பேக் வந்து இன்னும் கொஞ்சமே குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சா 2 days வரைக்குமே நல்லாயிருக்கும். பட் நம்ம டெய்லி ஒரு பேக் போகிறனால நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கும்பர் வந்துட்டு பேலன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்தளவுக்கு சாஃப்டாக அரைச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது 2 days வரைக்கும் கெடாதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், அடுத்தடுத்து நம்ம போடுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்மளோட 3வது நாள் பேக் வந்து போட்டுடலாம். 2 நாள் பண்ணதே நல்ல வந்து ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஃபேஸில் வந்து நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போதும் நான் சொல்கிறது தான். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, கண்டிப்பாக இந்த 7 daysல நீங்கள் இந்த மாதிரி பேக் போடும்போதே உங்களோட கண்ணை சுற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கருவளையம் இருக்குது இல்லை பஃபினஸ் இருக்குன்னா சூப்பராக அது ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். 7 daysல அதையும் சேர்த்து நம்ம டேக் கேர் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த கழுத்தில் வந்துட்டு கருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, நகை போட்ட இடம் சம்திங் அந்த மாதிரி இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பண்ணும்போதே கழுத்தை சுற்றிலாம் நீங்கள் போட்டுக்கோங்க. காதுலையும் கண்டிப்பாக போடணும். நான் வந்து லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கனால லிப்பில் வந்து போடலை. கண்டிப்பாக நீங்கள் வந்து லிப்பில் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் அப்படி போட்டால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கும், அதனால நான் போடலை. நீங்கள் வந்து நல்லா திக் லேயர் நான் போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. குக்கும்பர் வந்து நம்ம இந்த 7 நாளில் கொஞ்சம் 2-3 நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறனால கண்ணை சுற்றி போடும்போது செம்ம கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்கிற அந்த அன்ஈவன் ஸ்கின் டோன், பரு மாதிரி இருக்கும் இல்லையா முகத்தில் வந்து, அது கூட சரியாயிடும் கண்டினியூவாக பண்ணும்போது. திக் லேயராக இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து 10 minutes விட்டாலே நம்மளுக்கு வந்து ட்ரை ஆயிடும். 10 minutes கழித்து இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்களேன் ஸ்கின் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. கிளென்ஸ் பண்ண அதாவது ஸ்கின்னை வந்து நம்ம டீப்பாக க்ளீன் பண்ண ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரல் க்ளோ, ஒரு நேச்சுரல் பிரைட்னிங் வந்து இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின் டோன் வந்து லைட்டன் ஆகும். ஸ்கின் பாருங்களேன், என்னோடய ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக தெரியுது, எவ்வளோ பிரைட்டாக தெரியுது. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது Day 1க்கும் நான் Day 3க்கும் சொல்கிறேன். டே பை டே யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் எப்போதுமே க்ளோவாக தான் இருக்கும் நம்மளுக்கு. Day 3ல் இந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிரைட்னிங் க்ளோவிங் ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கிடச்சிரும். Day 2 வரைக்கும் சூப்பராக முடிச்சிருப்பீங்க. இப்போ Day 3 இதே மாதிரி முடிச்சிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.